பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த காலத்திலிருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் எந்த இடத்துல தேவனுடைய நீதியின் கரத்தினாலே அவர் உயர்த்தப்பட்டாரோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்வார். கடைசியில் தன் முதிர் வயதில் கிடைத்த பிள்ளை ஈசாக்கை கேட்டபோது கூட தயங்காமல் ஆண்டவருக்கு பலி செலுத்த முன்வந்தான். ஏன் இந்த மனிதன் போகிற இடத்திலெல்லாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார் என்றால், தேவன் நம்முடைய தகுதிக்கு மேலான காரியங்களை செய்கிறார். நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிறார். நம்மால் முடியாத காரியங்களை தேவன் முடிய பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம செலுத்த வேண்டியது நன்றி பலி. அதை அவர் தெளிவாய் செய்தார். தாவீது ராஜாவான பிறகு 2 காரியங்களிலே மிக கவனமாயிருந்தார். ஒன்று, ஆண்டவருடைய பேழையை தேடி கண்டுபிடித்து எருசலேமிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். 2, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பேழையை கொண்டு வைக்க வேண்டும். ஏன் தாவீது இப்படியாக சிந்திக்க, அதற்கென்று சொல்லி கடினமான பிரயாசம் எடுக்க காரணம் என்ன என்றால், ஒரு நன்றி உணர்வு தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை அரசனாக்கின ஆண்டவர், தள்ளப்பட்ட கல்லை போல் இருந்த என்னை வீட்டுக்கு மூளைக்கல்லாக்கினது போல முழு இஸ்ரவேலுக்கும் என்னை தலைவனாய் ஏற்படுத்தின ஆண்டவர். கொஞ்சம் அதற்கு தகுதியில்லாத நான் சிங்கத்தையும் கரடியையும் கொன்று தன் ஆடுகளை காப்பாற்ற எனக்கு எங்கிருந்து பலம் வந்தது? அது கர்த்தர் கொடுத்த பலம். பலவான்களெல்லாம் கோலியாத்தை கண்டு பயந்த காலத்தில் கோலியாத்தை எதிர்த்து வீழ்த்துவதற்கு எனக்கு சரீரத்தில் என்ன பலன் உண்டு? அது கர்த்தர் கொடுத்த பலன். இப்படி அணுவாய் தேவனால அவர் நடத்தப்படுவதையும் உயர்த்தப்படுவதையும் பயன்படுத்தப்படுவதையும் உணர்ந்து அவன் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த நன்றி உணர்வுல தான் ராஜாவானதும் ஆண்டவருடைய பலிபீடத்தை ஆண்டவருடைய பேழையை கண்டுபிடித்து அதை தன்னுடைய தேசத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரப்பட்டான். கண்டுபிடித்தான், கொண்டு வந்து வைக்கவும் செய்தான். ஒரு நாளைக்கு அவன் படுத்த படுக்கை அறையில் வைத்து அவன் ஒரு காரியத்தை சிந்தித்தான். நான் மாட மாளிகையில் குடியிருக்கிறேன், மச்சுபாவிய வீட்டில் குடியிருக்கிறேன், மரக்கட்டிலில் படுத்து கிடக்கிறேன். என் தேவனுடைய பேழை திரை சிலைகளுக்குள்ளே இருக்கிறது. என் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டி அதில் பேழையை வைப்பேன் என்று சொல்லி, அது வரைக்கும் நான் இந்த கட்டிலில் படுக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். இதெல்லாம் நன்றி உணர்வினால உண்டாகிற செயல்பாடுகள். அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒருவன். ஆனால் ஆண்டவர் ராஜாக்களையும் பிரபுக்களையும் தள்ளி அந்த ஸ்தானத்தில் தாவீதை கொண்டு வைத்தார். அதுக்கு அவன் செய்யக்கூடிய கைமாறுதான்
புழுதியில கடந்த என்ன கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிற ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த மாதிரி நடந்து கொண்டான். நம்மையும் ஆண்டவர் அழிவுதரும் கொள்ளியிலிருந்தும் சதுப்பு நில சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த கன்மலை மேல வைத்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களாக, அவருக்கு பணி செய்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, அதனால ஜனங்கள் தேவனிடத்தில் வரத்தக்கதாய் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் ஆண்டவர் இந்த நாளில் நன்றி உணர்வோடு கூட நோக்கி பார்க்கிறேன். காரணம், கடந்து போன 28 வருஷங்களுக்கு முன்னால 1996 நவம்பர் மாதம் இதே நாடு 28 தன்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டான். நீண்ட 28 வருட காலம் தொடர்ந்து ஆண்டுடைய பிள்ளையாகவும் அவர் கொடுத்த ஊழியத்தை செய்யும்படி ஊழியக்காரனாகவும் இருக்கும்படி என்னை நடத்தினார். தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை இந்த நாளில் ஏறெடுக்கிறேன். கடந்து போன பாதையில் எத்தனையோ இடறல்கள், விழுந்தாலும் மீண்டும் எழும்பவும் தேவனுக்கென்று பிரகாசிக்கவும் கிருபையாய் என்னை நடத்தினார். அதற்காக இந்த நாளில் அதிகாலையிலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் ஆண்டவர் நன்மையின் பாதையில் நடத்தும் போது நன்றி உணர்வோடு கூட அந்த தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் இன்னும் பெரிய உயர்வுகளை தந்து உங்களை நடத்துவார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பாடல்கள் 100வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அறியாததும் எங்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து எங்களை மகிழ பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களுக்கு தயவாய் எங்களை நடத்தும்படி எங்களோடு இருப்பதாக. நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.